ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரியல்மி ஜிடியோட 7 ப்ரோன்ற இந்த ஃபோன் தான் நம்ம கிட்ட இருக்குது. இதில் என்னென்ன ஸ்பெஷலாக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன புதுசாக வரப்போகுதுன்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்க்குறதுக்கு ஆரஞ்சு மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து கிரேஷ் கலரில் இருக்குது. ஃபோன் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் ஸ்னாப்ட்ராகனோட 8 Lite 3 nm ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. LPDDR5X யூஸ் பண்ணியிருக்காங்க. UFSோட 4.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சர் தான். அண்ட் தென் ஏஐயோட அல்ட்ரா கிளியர் ஸ்னாப் கேமரா கொடுத்துருக்காங்களாம். அதெல்லாம் என்னன்றது பின்னாடி பார்க்கலாம். ரியல் எக்கோ டிஸ்பிளேக்கு வந்து சாம்சங் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க ரியல்மியில். ஸோ டிஸ்பிளே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சாம்சங் டிஸ்பிளே உங்களுக்கு சொல்ல வேணாம், செம்மையாக வந்து பண்ணுவாங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஒரு 6500 mAhக்கான டைட்டன் பேட்ரி அப்படின்ட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 120 watts அல்ட்ரா சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஐபியோட 6.9 இருக்குது ஐபி ரேட்டிங்கு. அண்டு டிசைன்ஸ்லாம் வந்து பின்னாடி பார்க்கலாம். ஐஆர் கண்ட்ரோல் ஃபார் 360 டிகிரி. அண்ட் தென் NFC இருக்குது. ஸோ NFC சப்போர்ட்டுமே வந்து இதில் வந்து வந்துடுது. ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேலே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடுது. நெக்ஸ்ட் ஏஐ வந்து இதுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஏஐன்ட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ஃபுல்லாகவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ரியல்மியோட UI 6.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.0ன்னு சொல்லலாம், 6.1 சொல்லலாம். நெக்ஸ்ட் லெவல் அன்எக்ஸ்ப்ளோர்ட் பவர் அப்படின்றாங்க. ஸ்னாப்ட்ராகனோட எயிட் எலைட் அப்படின்ட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இது ஒரு 3 nm ப்ராசஸரு அண்டு டியூவல் கோர் இருக்குமா. ஸோ நல்ல ஒரு பவர் கன்சப்ஷன் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட டிசிஎம் நியூ ப்ராசஸர் அட்ரினோ CPU வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் 40% இன்க்ரீஸ் பண்ணிதான். இதெல்லாம் வந்து நமக்கு அந்தளவுக்கு தெரிய வாய்ப்பில்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆண்ட்டு ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாருங்கள் 30 lakhs மேலே இருக்குது ஆண்ட்டு ஸ்கோரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்க. அண்ட் தென் இதில் ஏஐ ஸ்கெட்ச் டு இமேஜ் இப்போது சும்மா ஒரு ட்ரா பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்களா, இது போல் இருக்கிறத அதுவாக வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணும். இல்லை இதுவும் இல்லை வேணான்னா அடுத்து அதுவே ரீஜென்ரேட் கொடுக்குறப்ப இன்னொன்று வந்து வரும். அண்ட் தென் அது போல் வந்து சில ஸ்கெச்சஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே உங்களுக்கு தெரியும் லிமிட் இருக்குது பாருங்கள், ஜென்ரேட் 10/1ன்ட்டு. எப்படியும் அதுக்கும் காசு கொடுங்க பார்ப்பாங்க. ஸோ அது எப்படின்னு ஃப்யூச்சரில் பார்த்துங்க. ஏஐ மோஷன் டீப்ளகர் அந்த ரிமினி ஆப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஷேக் இருந்தாலோ இல்லை வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்தாலோ அது போல் ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் கிளியரிட்டி இதில் இருந்து இந்த அளவுக்கு வரும். ஸோ இது வந்து ஏஐ மோஷன் டீப்ளர் அப்படின்ற ஒரு ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்களாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏஐயில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஏஐ இரேசர் எல்லா ஃபோன்லேயும் கொடுத்து தான் இரேசர் யூஸ் பண்ணி இரேஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாத ஆப்ஜெக்டை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன் அதாவது ஃபோட்டோ எடுத்தால் கொஞ்சம் பிரைட்டராக இருக்கும். அது நிறைய ஃபோனில் நல்லா ஸ்மார்ட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஏஐ ரெக்கார்டர் சம்மரி ஒன்று இருக்குது. அதாவது அதுவே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி ஸ்கிரிப்டாக மாற்றி வந்து எடுத்துக்கும் நோட் பேடில். அண்ட் ஏஐ ஸ்மார்ட் லூப், அதாவது நம்ம இந்த மினி பார் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது போல் ஒன்று. ஸோ இதுவும் நல்லா யூஸ் ஆகும். இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய ஃபியூச்சர் தான். அண்ட் ஏஐ ஸ்டூடியோ ஒன்று இருக்குது, ஸ்மார்ட்டர் வே டு எலிவேட் யுவர் இமேஜை வந்து ஏஐயில் போட்டு ஜென்ரேட் பண்ணுவோம் தெரியுமா, அது போல் ஃபியூச்சர்ஸ் தான் இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து டிஸ்கார்டில் வந்து சேட் பண்ணிப்போம். இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்களாம். இதெல்லாமே வந்து அந்த நெக்ஸ்ட் ஏஐயோட அவங்க கூட டைப் பண்ணி பண்ணுறது. ஸோ அவங்க வந்து எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது இதுக்கு தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அன்எக்ஸ்பெக்டட் மோட் ஏஐ அல்ட்ரா கிளியர் ஸ்னாப் கேமராவும் வந்து சோனியோட ட்ரிபிள் ஃப்ளாக்ஷிப் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து கேமராவில் மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா IMX906 50 MP கேமரா 1/1.5 inches. அண்ட் தென் அப்பச்சர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1.8 6P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதாவது லேயர்ஸ் சொல்லுவாங்க 6Pன்றது.
அண்ட் தென் செகண்டரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வைட் ஆங்கிள் கேமரா, அது IMXோட 355 வந்து கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் ரேட்டு 2.2 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாவது ஒரு கேமரா ஆகுது, அது வந்து பெரிஸ்கோபிக் கேமரா. அதுக்கு IMXோட 882 3x பெரிஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் 50 மெகா பிக்சல். ஸோ இது என்ன மெகா பிக்சல்னு அவங்க சொல்லலை செகண்டரி கேமரா. இது ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா. ஸோ நல்ல ஒரு பெரிய சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 1/95 தான் மெயின் கேமரான்னு நினைக்கிறேன் ஆயிடுச்சிங். ஏன்னா வந்து அப்பச்சர் ரேட்டுமே வந்து அதிகமாக இருக்குது. 2.65 வந்து அப்பச்சர் ரேட் இருக்குது. 73 mm வந்து பார்த்திங்கன்னா அதாவது லென்ஸோட சைஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஸ்னாப் மோடுன்னு இருக்குது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்னாப் பண்ணுறோம் இல்லையா, இந்த டைமில் நமக்கு என்ன ஆகும்னா மூமெண்ட்டில் நிறைய இடத்த வந்து பிளர் இருக்கும். ஸோ அதை வந்து இது எந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள் எந்தளவுக்கு வந்து பிக்சர்ஸ் வந்து அது கேப்சர் பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ இது போல் வந்து நம்ம கண்டினியூஸ் ஸ்னாப் ஒன்று யூஸ் பண்ணி எடுப்போம். அதுமாரி எடுத்தாலும் இது போல் வந்து நமக்கு அவுட்புட்ஸ் வந்து வரும். நல்லாவே இருக்குது அவுட்புட் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்ப்போம். அண்டர் வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மோடு இருக்கான். ஸோ வீடியோஸ் எடுத்துக்கலாம் அண்டர் வாட்டரில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்விம்மிங் பூல் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அங்கெல்லாம் எடுத்துக்கலாம். பட் வாட்டரில் வந்து நம்மளால் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஃபோனை விட்டோன்னா அவ்வளோதான், ஃபோன் கதை முடிஞ்சிடும். IP69ன்றது வாட்டர் வந்து உள்ளே போகாது அப்படின்றதுக்கான ஒரு இது தான். 64னா உள்ளே போகாது, பட் ஆனால் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வழியாக இல்லைனா வந்து மற்ற வழியாக வந்து உள்ளே போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. 69ன்றப்போ கொஞ்சம் ஃப்ளாஷ் ப்ரூஃப் நல்லாவே இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டேமேஜ் ஆகாது, வாட்டர் டேமேஜ். ஸோ அதை தான் சொல்கிறாங்க இவங்க. இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அண்டர் வாட்டர் மோடுன்னு சொல்கிறாங்க அதை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சோனியோட IMX இதான் மெயின் கேமரா. இப்போ பெரிஸ்கோபிக் கேமரா இருந்துச்சு இல்லையா, ஃப்ளாக்ஷிப் கேமரா. இதில் எடுத்த அவுட்புட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து 1xல் எடுத்தது. நெக்ஸ்ட் இது 3xல் எடுக்கிறது. அண்ட் இது 6xல் எடுக்கிறது. இந்த அளவுலாம் குவாலிட்டி கிடைக்காது கண்டிப்பாக, சும்மா அவங்க வந்து போட்டு காட்டுவாங்க. 30x இருக்குது. அண்டு 60x இன்னும் தூரம் போகுது பாருங்கள். 120x கிட்டத்தட்ட வந்து 120x வந்து ஜூம் இருக்குது. நல்ல ஒரு ஜூம் அவுட்புட் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் லைவ் ஃபோட்டோஸ் வந்து நம்ம சாம்சங்கில் இருக்கும் இல்லையா, அதையுமே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ லைவ் ஃபோட்டோஸும் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியுது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஃபோட்டோ இன் லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ், அதில் வந்து சில ஆப்டிமைசேஷன் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு அவுட்புட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு வந்து வருமானு கேட்டிங்கன்னா வராது. இதில் வந்து நமக்கு கிளாரிட்டிலாம் பார்க்குறதுக்கு சும்மா DSLRயில் எடுத்த மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அவுட்புட்ஸ் வருதான்ட்டு நம்ம தமிழ் ரிவ்யூஸ் வர்றப்போ நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தென் ரியல் வேர்ல்டு எக்கோ 2 டிஸ்பிளே. நம்ம டிஸ்பிளே சொல்லியிருப்போம் சாம்சங்கோட டிஸ்பிளேன்ட்டு. இது ஒரு OLED ப்ளஸ் ஃப்ளாட் டிஸ்பிளே. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே தான். HDR+10 சப்போர்ட் இருக்குது. டால்பி விஷன் சப்போர்ட்டுமே இருக்குது. 1.5K ரெசல்யூஷனில் வந்து 120% வந்து பார்த்திங்கன்னா கலர் கேமெண்ட்டு. அண்டு 80 LTPO அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 6.7 inches டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஒரு 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் ரெஸ்பான்ஸ் இருக்கான். அண்டு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும். பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 6500 nitsம். அண்டு HD அதாவது டிம்னஸை வந்து பார்த்திங்கன்னா 2000 nitsம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிவ் யுவர் ஐஸ் த நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பிரைட்னஸ் DC டிம்மிங் அப்படின்னு ஒன்று, அடாப்டிவ் டோன்ஸு, அந்த ஐ ப்ரொடெக்டர் அப்படின்ட்டு இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே சொல்கிறாங்க, சொல்லிவிட வேண்டியதான். அண்ட் தென் கிளியரிட்டி அண்ட் ப்ரில்லியன்ட் இன் சன்லைட்டாம். ஸோ பிக் பிரைட்னஸ் வந்து 6500 nits கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ நமக்கு பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே ரியல்மி 60ல் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் 3500 nitsன்னு நினைக்கிறேன். இதில் 6500 nits கொடுத்துருக்காங்க. நான் போட்டிருப்பேன் ஏற்கனவே, அது நான் ஐபாரில் தரேன். GT6மே போட்டேன், 60மே போட்டிருப்பேன். அது வேணால் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் தான் போட்டேன் அந்த ரிவ்யூஸ். 2 ஃபோன்ஸுமே ரிவ்யூஸ் வந்து வாங்கி வந்து போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஒயிட் கலர் கெமெண்ட், அதாவது கலரை வந்து சேச்சுரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஒரு டிபியில் 100%லேயும் இப்படி இருக்கான். 120ல் வந்து வர்றப்போ கலர் சேஞ்சஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ கலர் அக்யூரேட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சாம்சங் டிஸ்பிளேஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். அல்ட்ரா லோட் அதான் பவர் கன்சம்ஷன்
அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃபிஷியன்சி வந்து 52% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்ல ஒன்று தான். ஸோ கொஞ்சம் கேர்வியான டிஸ்பிளே தான், ரொம்ப கேர்வ் கிடையாது. இது லைட்டாக சைடில் மட்டும் எட்ஜஸ்லாம் மட்டும் கேர்வியாக இருக்கும். ஸோ இது எந்த பிரச்சனையும் இருக்காது. நார்மல் டெம்பர்ஸ் நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும். அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் 0.1 செகண்டில் இது ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் அண்டர் வாட்டர்லேயுமே வந்து வெட்லேயுமே சரி நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அதில் வந்து பிரச்சனை இருக்காது. ஏன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ் நல்லாவே வந்து ஒர்க் ஆகிட்ருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி பர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஃப்எஃப்சி அல்காரிதமும் ஜிஎஃப்ஆர்சி அல்காரிதமும் ஆர்ஐஎஸ் அல்காரிதம்ன்ட்டு சில அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு விளாட்றப்ப நமக்கு ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராப் ஆகாமல் ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே கிடைக்கும். ஸோ அதான் இதோட மெயின் வேலையே, அதான் வந்து இந்த ஜிடி மோடோட வேலையே. நமக்கு அந்த மூமெண்ட்டு எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸில் வந்து நம்ம இதை ஆன் பண்ணி வைக்கிறப்ப எப்படி இருக்குது, ஆன் பண்ணாதப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் மோஷன் ஃப்ளோவும் நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த ஜிடி மோட்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் ஒரு டியூவல் கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே. ஸோ கேம் விளாட்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது எப்படின்னா அந்த கேமரா ஏரியாஸையும் சேர்த்து வரதுனால நமக்கு ஹீட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். நிறைய இடத்த ஃபீல் பண்ணுறதே அந்த கேமரா கிட்ட தான் வந்து ஹீட் அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து இந்த பிரச்சனை இருக்காது. அண்ட் தென் பெட்டர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இந்தமாரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி கிட்டத்தட்ட 1800 வரைக்கும் இருக்குது. லோ டெம்பரேச்சர் மிட் ஃப்ரேம் ரேட், அதாவது டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறப்ப தான் நம்மளால் வந்து ஃப்ரேம் ரேட் ட்ராப் ஆகாமல் விளையாட முடியும். ஸோ ஃப்ரேம் ரேட் ட்ராப் ஆகுதுன்னா நமக்கு ஹீட் அதிகமாக இருந்தால் தான் ஃப்ரேம் ரேட் ட்ராப் ஆகும். ஸோ அந்த இஷ்யூ வந்து இது கரெக்டாக 40 இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுது மேக்ஸிமம் டெம்பரேச்சராக. அண்ட் தென் மினிமம் டெம்பரேச்சர் 40 டிகிரி அந்தமாரி வந்து இந்த இது ஆன் பண்ணுறப்ப நமக்கு வந்து அது வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் லைக் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இதில் வந்து கேமிங் மோட்டார்ஸ் இருக்கும், வைப்ரேட்டர் மோட்டார்ஸ். ஸோ நம்ம 2 இடத்த டச் பண்ணுற இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆப்டிமைஸ் பண்ணி நமக்கு நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். ஸோ இதெல்லாமே நிறைய ஃபோனில் பார்த்துருப்பீங்க. இந்த நான் சொன்னேன் இல்லையா, 4D வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அதாவது 4 முனையில் வந்து மோட்டார்ஸ் இருக்கும். ஸோ எந்த டைமில் எங்கே வந்து மோட்டர் இதாகணுமோ அதை வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை தரும். நெக்ஸ்ட் இதில் ஒரு 6500 mAhக்கான டைட்டன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இது வந்து பார்த்திங்கன்னா 5-10 ஹவர்ஸ் ஸ்டாண்ட் பை இருக்குமா. அண்ட் யூடியூப் மட்டுமே பார்த்தா 20 ஹவர்ஸ் இருக்குமா. இன்ஸ்டாகிராம் மட்டும் பார்த்தா 23 ஹவர்ஸ் இருக்குமா. ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்டால் 76 ஹவர்ஸ் இருக்குமா ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணால். அண்ட் தென் 1% சார்ஜ் இருக்கிறப்ப நமக்கு வந்து ஸ்டாண்ட் பையாக 5 ஹவர்ஸ் இருக்குமா. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நான் வச்சுக்கிற ஐக்யூ ஃபோன்ஸே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் கிட்டத்தட்ட வரும். நான் வச்சுக்கிற 1% வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்பாட்டிஃபைலாம் நம்ம அதை ரெஃபர் பண்ண தேவையில்ல, அவங்க அதை வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க, அது ஏன்னு தெரியல எனக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரீம் கோல்டு ரெசிஸ்டன்ட் ஒன்று இருக்குது. ஸோ டவுன் இன் அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் தெரியாமல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பசங்களாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே இந்த டிகிரி வரைக்கும் -25 டிகிரி வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் 120 வாட்ஸ் அல்ட்ரா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்டு 14 மினிட்ஸில் 50% ஏறுதான். ஸோ என் ஃபோனுமே வந்து இப்போ ஐக்யூவில் வச்சுருக்கேன் இல்லையா, அதுவுமே இதே சேம் அப்படியே தான் இருக்கும். இன்னும் ஒன்று இதில் சூப்பர் யூஓசி ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. பேர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், கிட்டத்தட்ட மற்றபடி எல்லாமே சேம் தான். பட் இதில் 37 மினிட்ஸில் வந்து 100% ஆகுது இல்லையா, நமக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் அந்தமாரி ஆகும். இதில் வந்து 35 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ இது ஒரு பெட்டர் ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 கலர் நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து ஆரஞ்சு, இன்னொன்று வந்து கிரே கலரு. அதாவது மார்ஸ் டிசைனாக அந்த ஆரஞ்சு பேர். ஸோ ஜிடி ப்ரோவோட மார்ஸை வந்து இன்ஸ்பைரேஷனாக எடுத்து அவங்க வந்து இந்த டிசைனை வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸ்பேஸ் வியூ ஃபோர்ட், அதாவது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் மேஜிக் ப்ளஸ் அப்படின்ட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. இதை ஒரு இது. அண்ட் தென் மாஸ் டெக்சரை வந்து பின்னாடி போட்டிருப்பாங்க. ரியல்மின்ற பேர் எல்லா ஃபோன்லேயுமே இருக்கும் ரியல்மி ஃபோன்ஸில். ஸோ இதை வந்து அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அண்ட் தென் அலுமினியம் ஃப்ரேம்ஸ் ஃபுல்லாக சைடில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா நமக்கு சிக்னல் ரிசீவர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சைட்லேருந்து பார்க்குறப்ப. அண்ட் தென் நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து மார்ஸ் ஆரஞ்சு, இன்னொன்று கேலக்ஸி க்ரே அப்படின்ட்டு 2 கலரு. கேலக்ஸி க்ரேன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
நல்ல ஒரு க்ரே கலரும் அந்த கேமரா சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டிஷ் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியம் லுக் தரும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஆரஞ்சை விட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய கிளாஸி ஃபினிஷ் ஒன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது நல்லாயிருக்கு. ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து 69 வந்து கொடுத்துருக்காங்க. 2 மீட்டர்ஸ் வந்து டெப்த்தில் வாட்டரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா. வாட்டர் ப்ரூஃப் டைமிங் 30 மினிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம போட்ஸில் வாட்டர் வந்து ஃப்ளாஷ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ்க்கு டைம் எடுத்துக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பண்ணிவிட்டு எடுத்து அதை கொஞ்சம் வெட்டாக வந்து நம்ம வாட்டர் ரிமூவ் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து பண்ணிடணும். அப்படியே விட்டாலும் பிரச்சனை தான் அது. அண்டு ஆண்டனா அரே மேட்ரிக்ஸ், அதான் நான் சொன்னேன் இல்லையா சைடில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அலுமினியம் யூஸ் பண்ணதுக்கான காரணம் இது தான். ஸோ பெட்டர் கனெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. NFC 360 டிகிரி இருக்குதுன்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். IR கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மிலையும் சரி ரியல்மிலையும் சரி அதை விட மாட்டாங்க. அண்டு எக்ஸாக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்டீரியோ டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் கீழே ஒன்று மேலே ஒன்று, அதாவது 2 ஒரு கிராஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்ஸான ஆடியோஸ் கேட்கும். அண்ட் தென் ரியல்மியோட UI 6 நான் யூஸ் பண்ணுறாங்க சொல்லியிருந்தேன். பேஸ்ட் ஆன் Android 15லேயே வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு டச் டு ஷேர், அதான் NFCயில் வரும் இல்லையா, இதெல்லாம் செம்மையாக இருக்கும். அண்ட் தென் லைவ் அலார்ட்டு இதெல்லாமே வந்து நமக்கு டாப்பில் வந்து வந்துடுது. நெக்ஸ்ட்டு ஏஐன்ற ஒன்று வந்து இவங்க வந்து இதில் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏஐக்கு ஃபுல்லாகவே. அண்ட் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் நமக்கு சேஞ்சஸ் வந்து தந்துடல. சில சேஞ்சஸ் மட்டும்தான் அதில் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் அதுவுமே புதுசான்னு கேட்டிங்கன்னா புதுசு கிடையாது. பழசில் இருக்கிற, அதாவது மற்ற ஃபோன்ஸ்லேயுமே ஏஐன்னு சொல்லிவிட்டு என்னென்ன கொடுக்குறாங்களோ அதுதான் இவங்க நெக்ஸ்ட் ஏஐன்னு போட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா எவ்வளோக்கு லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அண்டு இந்த ப்ராடக்ட் வந்து எந்தளவுக்கு வந்து ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க், அதாவது ப்ராடக்ட் லான்ச் ஆகிருந்துச்சுன்னா லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.